சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 9ஆம் இடத்தில் சனி போய் அமரப் போகிறார். சனி அமர்ந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ண போறாரே! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 9ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலும் இந்த தடவ 30 வருடத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய இத்தன பிளானட்டோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி. சாமியாவது, பூதமாவதுன்னு சொன்ன கடகராசிக்கு இனிமே கோவில் கோயிலா சுத்தப் போறீங்க. இதுவரைக்கும் நான் வாங்குன அடி அப்படி. உங்கள சொல்லி தப்பு இல்ல. இத்தன அடி அடிச்சா எந்த சாமிய நம்புறது? ஆனா இந்த தடவ அப்படிலாம் இல்ல. ஏன்னா, வாய்ப்புகள் வருது, வரல அதெல்லாம் தாண்டி வம்பு வருது மேடம். நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். என்ன கூட்டு போயிட்டு மாட்டி விட்டாய்ங்க. நான் பேசாம வேணான்னு தான் சொன்னேன். எனக்கு பிரச்சனை. நான் சும்மா நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு உடம்பு முடியல, கை கால் வேலை புடியல, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு. என்னன்னே புரியல. ஒரு மாரி வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு ஒரு பீதிய குடுத்துட்டு போயிடுச்சு. இனிமே அப்படிதான் இருக்குமான்னா, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா உங்க ஆட்டோகிராஃப் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு 2 1/2 வருஷம் ஓடும் இன்னும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு சனி. பாக்கியங்களை அள்ளித் தரக்கூடிய சனியாக வரப்போகிறார். நெறைய பக்குவப்படுத்த போறார். ஒரே ஒரு விஷயம் சாமி, உழைக்காம சம்பாதிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, முதல்ல செக் வைக்கிறது சனி இந்த இடத்துல தான் வைக்க போறார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெறையா பேருக்கு வெளியூரு, வெளிமாநிலம், வெளி இடத்துக்கு மாறுவீங்க. இதுவரைக்கும் இருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே அது நிகழ்ந்திருக்கும். எங்க திருக்கணிதப்படி நிகழ்ந்திருக்கும். அப்படி மிச்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சொசுறு விடாம இருந்தா கூட கடகராசிக்காரங்களுக்கு மொத்தமா பண்ணி, இந்த மார்ச் மாசத்துலருந்து ஒரு புது தெளிவையும், புது தன்னம்பிக்கையும், புது வாய்ப்புகளையும் இந்த தடவ குடுக்க போறாரு. பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் பட்ட கஷ்டத்திலருந்து வெளில வந்துருவீங்க.